என்னையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போதேன்னு கூட தோக்கலாம் வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடையது என்னன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்ன இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இந்த கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அதில் சேர்க்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து என்ன விஷயத்த சொல்ல போகிறது ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும். அந்த அவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும். இப்படி எல்லாத்தையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வந்து லோகேஷ் கனகராஜ் நிறுத்தியிருக்காரு. இதுதான் இன்ட்ரோல் பிளாக் ஏன் அந்த அளவுக்கு மாசாக அவங்க பண்ணலைன்னு எனக்கு தோணுது அப்படின்னா வந்து அடுத்த ஆஃப் வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி அந்த கதையே போகுது. அது பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருந்தா வந்து ஒரு சாதாரணமாக அது கடந்து போகுது. நீங்கள் ரஜினியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன்லேயே வராரு. அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லா ஹீரோக்களும் அது மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா ஒரு ஓப்பனிங் சாங் வந்து ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஓப்பனிங் சாங் வேணான்னு சொல்லி அவர் சமீபமாக ஜெயிலர்லேருந்து மாறினார்னு நினைக்க வந்து இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அறிமுகம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து 90s வரைக்குமே இருந்தது. ஒரு கேமரா வந்து காலை கீழே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே காட்டின பிறகு வந்து தியேட்டர் வேறு மாதிரி இதுவாகும். அது எல்லாம் பழைய ஸ்டைலில் ஒரு ஹீரோ அறிமுகமே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு வந்து இந்திய சினிமாவில் ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ரஜினி ஒத்துக்கினது வந்து இன்னும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ.